அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 கப் கடல மாவு. நெக்ஸ்ட் இதில் வந்து உப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் நெய் சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா முறுக்கு மாவு பத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். முறுக்கு வச்சில் இந்த தட்டை போட்டு மாவு ஃபில் பண்ணி எண்ணெயில் இது போல் ரவுண்டாக பிரிஞ்சு விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காராச்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.